ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு சோழன் மேல தான் சந்தேகம். சந்தேகம்லாம் கரெக்ட்டா தான் படுறாங்க. அத கேள்வியாவும் கேட்டுர்றாங்க. உடனே சோழன் வந்து, "என்னையே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு வீடு வாடகைக்கு தரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என் மேல ஏன் சந்தேகப்படுறீங்க? நான் வேணா வந்து கேட்கிறேன் வாங்க. எந்த வீடு? எந்த வீடு?" அப்படின்னு தெரியாத மாதிரியே நிலாவ அழைச்சுக்கிட்டு போறாப்ல. கடைசியா அந்த வீட்டு ஓனர் அங்க தான் இருக்கிறாப்ல. நம்ம சோழன் போயிட்டு, "ஏன் இவங்களுக்கு வாடகைக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் தராம விட்டுட்டீங்க?" அப்படின்னு அப்படியே எதுவுமே தெரியாத அப்ராணி மாதிரி நம்ம சோழன் கேள்வி கேட்க, அந்த ஹவுஸ் ஓனர் மனசுக்குள்ளாரையே, "ஏன்டா நேத்து நீ தான்டா வந்து வாடகைக்கு வீடு தரக்கூடாதுன்னு என்னைய மிரட்டுன. இப்ப வந்து நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியேடா" அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிட்டு, என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்டலாம் கேட்டேன். சோ பேச்சுலர் ஆம்பளைங்களுக்கு வேணும்னா தரலாம், பொம்பளைங்களுக்கு குடுக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சோழன இன்னும் நம்ம நிலா நம்பவே இல்ல. சோ அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல. நிலா வீட்டுக்கு தான் வந்தாகணும். சோழனோட கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம பாண்டியனும், பல்லவனும் வீட்டுக்கு வந்து, சோ அண்ணி வீட்ட விட்டு வெளியில போயிட்டாங்களாமே. பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போனதா என் ஃப்ரெண்டு கண்ணன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் சேரன் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரனால சமாளிக்கவே முடியல. சரி இதுக்கு மேல உண்மைய மறைக்க கூடாது அப்படின்னு உண்மைய சொல்லலாம் அப்படின்னு போறப்ப கரெக்ட்டா கார் வந்து நிக்குது. நம்ம நிலாவும் இறங்குறாங்க. பல்லவன் ஐயோ! அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சேரன் அப்படியே நிப்பாட்டிடுறாப்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து வெளியில சுத்தி பார்க்கலாம்னு போனோம். வெயில் அதிகமா இருந்ததுன்னு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி பொய்ய சொல்லி சமாளிச்சர்றாப்ல. நம்ம சேரனுக்கும் சோழன் மேல தான் சந்தேகம். சோழன தனியா கூட்டிட்டு போய், "நீ தானே வீடு வாடகைக்கு விடக்கூடாதுன்னு அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட பேசுன" அப்படின்னு சொன்ன உடனே, சோழன் சேரன் கிட்ட ஒத்துக்கிட்டான். இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி என்ன நடக்க போகுதுன்னு.